நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மரியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவை போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. நான் நிலவை போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஆல்கேட்ஸ் அழகேசன் அவர்களே சொல்லுங்க சொல்லுங்க. அதான் கொஞ்சம் அளவுக்கு சொல்லுங்க அப்படின்றீங்களா? சொல்லுங்க. ஓகே, எப்படி இருக்கிறாங்க? யாரு என்ன பண்ணுங்க? யார் சார்? அதான் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அதெல்லாம் யாரும் இல்லை எனக்கு. அதெல்லாம் இல்லையா? ஓகே, யாரும் இல்லையா சார்? என்னது என்னது என்ன நடக்கிறது? சாந்தி, முனியம்மா, கண்ணம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த நெஞ்சுக்குள் பேசுகிற மாமலையில் ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் நீங்க ஏதாவது குனிஞ்சு எடுத்திருப்பீங்க, அவங்க தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அதை சொல்லி சார். எல்லாரும் சாந்தி ஒரு மாதிரி சாந்தி உரிமையோட கூப்பிட்டாரு அந்த பாட்டுல. அப்பல இருந்து கேட்டு இருக்கேன் யாரு சாந்தின்னு சொல்ல மாட்டேன்றாரு. சரி, கமெண்ட்ஸ் கேட்டலாமா? ஓகே சார் வணக்கங்க. வணக்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நீங்க பாடினது. இந்த சாங் என்ன, அது அப்படியே அப்படியே உள்ளே இருந்து நீங்க பாடுறீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சாங்கும் ஒரு ஒரு ரவுண்டுக்காக நீங்கள் சாங்ஸ் கற்றுட்டு இருக்கீங்களா? இல்லை, திடீர்னு தான் இந்த பாட்டு ஒரு 2 நாள் முன்னாடி தான் எடுத்தது. ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் ஸ்ரீனிவாஸ் அழகேசன் சார், வணக்கம் சார். உங்களோட பாட்டு கேட்டதில் நான் உங்களை பற்றி ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கே போனாலும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, சூப்பர் சிங்கரில் ஒருத்தர் பாடுறார்,
அந்த மாதிரி ஒரு புகழ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. நாங்கள் எல்லாருமே உங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் எப்படி ஒரு வார்த்தை உச்சரிக்கணுங்கிறது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தமிழ் உச்சரிப்பும் அந்த டிஎம்எஸ் சாரோட இந்த கணீர் வாய்ஸோட பாடுற சிங்கர்ஸ் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இப்போ இருக்குது அக்கார்டிங் டு மீ. ஸோ இட்ஸ் அ குட் திங். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது. ஏன்னா ஒரு அனுபவம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கீங்க நீங்கள். அண்ட் ஃபிட்டிங் ட்ரிபியூட் சார் டு தி கிரேட் டிஎம்எஸ். ஃபிட்டிங் ட்ரிபியூட், ஃபென்டாஸ்டிக். அதுவும் அந்த ஓ சாந்தி அதுவும் பாடுங்க நீங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி பாட்டும் நீங்கள் பாடுங்க. நான் ரொம்ப ரொம்ப அது எல்லாம் எனக்கு தேவையான பாட்டு, வயசுக்கு தேவையான பாட்டு பாட வச்சாங்க. அந்த பாட்டை ஒரு 4 லைன் பாடுங்களேன். நான் ரொம்ப 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 நல்ல பிள்ளை இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைக்கெல்லாம் நான் செல்ல பிள்ளை இல்லை. ரெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சக்கல்ல திருட்டு புள்ள, எங்களுக்கு ஒரு மெல்ல கண்ணனுக்கு பெரும் இல்லை. தட்டி கட்டுகாலும் இல்லை, கவடிக்க நேரம் இல்லை, சொந்தம்னு யாரும் இல்லை. ராஜா ராஜா நான் ரொம்ப 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 நல்ல புள்ளை இல்லை, ரொம்ப நல்ல பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ளை இல்லை. வெரி நைஸ், வெரி நைஸ். எப்படி இந்த ஜேர்னி இந்த எப்படி இருந்தது இது வரைக்கும்? இந்த சின்ன பசங்களோட ஜாலியாக இருந்தீங்களா? அதை சொல்ல வார்த்தைகளை இவங்கெல்லாம் நம்ம இப்போ என்னை வயசானவன் நினச்சதே கிடையாது. எல்லாரும் அவன் சம வயசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கூட பழகுவாங்க. அது ஒருத்தன் மச்சான் கூட என்னை கூப்பிடுவான். எனக்கு என்னடா இப்படி யார் இது? உங்களை யார் மச்சான்னு கூப்பிடுறது? திவாகர். என்னடா மச்சான் கூப்பிடுன்னு கேட்டால், நீ உனக்கு வயசு 16 தானே அப்படின்னு சொன்னான். அது திருப்பி போட்டு சொன்னாங்க. தேங்க்யூ ஜட்ஜஸ். அண்ட் அனந்த் சார். நான் இவ்வளவு வருஷமா பாட்டு கத்துக்கிறேன், பாட்டு சொல்லித்தரேன். வார்த்தையினுடைய அர்த்தத்துக்குள்ளாலேந்து பாட்டு பாடுறவர் நான் உங்களை தான் சந்திச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் இது ஒரு சாதனை இவர்கிட்ட கத்துங்க, நானும் கத்துக்கணும். ஓகே, அல்கேசன். ஓகேவா, இதே மாதிரி சூப்பரான பாடல்களை வந்து பாடணும், எங்கெல்லாம் என்டர்டைன் பண்ணோம். வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.